சீக்கு பாண்டி, நான் மார்க்கெட் போறேன். இதுல காஞ்ச துணிங்க இருக்கு, மடிச்சு வச்சிருங்க. சரியா? அட என்னம்மா, நான் இப்பதாம்மா விளையாடவே உட்கார்ந்தேன். ஆமாமா, நானும் இப்பதான் உட்கார்ந்தேன். இப்படியே ஏதாவது காரணம் சொல்லிட்டு வேலை செய்யாம இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களை போர்டிங் ஸ்கூலுக்கு தான் அனுப்புவேன். அதுக்கப்புறம் மொத்த வேலையை நீங்க தான் பார்க்க வேண்டியிருக்கும். போர்டிங் ஸ்கூலா? வேணாம் வேணாம், நான் பண்ணிடுறேம்மா. பாய் பசங்களா. அப்பாடா, ட்ரெஸ் 50-50 பண்ணியாச்சுப்பா. அத நீ ஃபோல்ட் பண்ணிடு, நான் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஏய் சிக்கு, ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்காத. நீ கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு நிறைய ட்ரெஸ் தரியா? இந்தா, இப்ப 50-50 ஆயிடுச்சு. ஏய் பண்டி, என்ன பண்ற? மவனே, இது சீட்டிங். ஆமா ஆமா, இவர் சீட்டிங் எல்லாம் பண்ண மாட்டாரு, வெறும் பேட்டிங் தான் பண்ணுவாரு. இதெல்லாம் நான் ஃபோல்ட் பண்றேன். மவனே, இந்த மாதிரிலாம் நீ பண்ணவே கூடாது. நான் தான் ஃபர்ஸ்ட் இத எடுத்தா நான் தான் ஃபோல்ட் பண்ணுவேன். இல்ல, நான் தான் ஃபோல்ட் பண்ணுவேன். நான் தான் கொடுக்க மாட்டேன்டா. ஐயோ, சீக்கு, பண்டி. என்ன இதெல்லாம்? உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தன்றதுக்காக முழு வீட்டையும் இப்படி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கீங்க. மம்மி, இது எல்லாத்துக்கும் இவன் காரணம். இல்ல மம்மி, இவன் சொல்றத கேட்காதீங்க, நான் சொல்றத கேளுங்க. வாய் மூடுங்க. நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். இப்ப எவ்வளவு பெரிய வேலை ஆயிடுச்சு பாத்தீங்களா? சாயந்தரம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நான் யோசிச்சேன். ஆனா நீங்க என்ன நிம்மதியா எங்க உட்கார விடுறீங்க. என்ன சர்ப்ரைஸ்? இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா உங்கள ஒருத்தரை நான் போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். போர்டிங் ஸ்கூலுக்கா? ஆமா. அம்மா சொன்ன சர்ப்ரைஸ் ஒருவேளை இந்த காய்கறி பேக்ல இருக்கோ? சரி வா, போய் பார்த்தா. ஐயோ, இதுல சர்ப்ரைஸ் இல்ல, தலைவலிதான் இருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க காய்கறி தான் பாருக்கு. மரத்துல எதுக்கு வெறும் காய்கறியே இருக்கு? பர்கர்,